உங்களில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பானக் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த எல் ஷேப்பில் வரும் இல்லையா, அந்த இடத்துட்ட எப்படி நம்ம கிளாத்தை கொடுத்து அடித்து திருப்புறது அப்படின்னு. கரெக்டாக அந்த எண்டுக்கிட்ட ஒரு 1/2 இன்ச் வந்து முன்னாடியே தள்ளி நீடியில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் எடுத்துகிட்டு நமக்கு அந்த எல் ஷேப் மாதிரி வருது இல்லையா கிராஸாக, அதுக்கு நேராக நம்ம நீடில் இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கணும். வச்சுட்டு கீழே உள்ள கிளாத்தை ஆப்போசிட்டில் தூக்கி விட்டுருங்க. இப்போ உள்ளே இருக்கிற கிளாத் வந்து நமக்கு அப்படியே இருக்கணும், கொஞ்சம் கூட கையை எடுத்துடாமல் இந்த மாதிரி கிளாத்தை ஆப்போசிட்டில் ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஸாக நமக்கு ஃபோல்டிங் இருக்கும். அந்த ஃபோல்டிங்கை மட்டும் விட்டுறாமல் அது மேலே நம்ம எவ்வளோ தையலுக்காக விட்டோமோ அந்த 1/4 இன்ச்சை வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டு வந்துடலாம். அதே மாதிரி தான் இந்த சைடுமே நம்ம பிடிக்கணும். சின்னதாக நீடில் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஆப்போசிட்டில் திருப்பி விட்டுட்டு 1/4 இன்ச் தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் தையல் போடுங்க. அப்போ தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக வரும். எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக விட்ட 1/4 இன்ச்சை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பானக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் பீஸ் கொடுத்து தான் நமக்கு வந்து கழுத்து எல்லாமே அடித்து திருப்புவோம். அப்போ நமக்கு இந்த கர்வ் பகுதி இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் பார்ட்டில் கழுத்து பகுதியில் கர்வாக வரும் இல்லையா, அந்த இடத்துட்ட நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃபோல்டிங் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்ம கழுத்தை அடித்து திருப்பும் போது ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கர்வ் பகுதியிலலாம் சின்ன சின்ன அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எப்பயும் போல் அந்த கிராஸ் பீஸை வந்து திருப்பி விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. பானக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த மெத்தடில் தான் நம்ம பானக் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.